வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி சூப்பரான கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பாருங்கள், கொஞ்சம் கூட கேப் இருக்காது, கேப் இல்லாத 1 to 1 கூட இது ஒரு ஒன்று மாறி மாறி இந்த சைடும் அப்படி தான் வரும், இந்த சைடும் அப்படி தான் வரும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கூடை நம்ம பின்ன போகிறோங்க. இதுக்கு அடி 1.25 ரோல் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு நான் 2 சேஞ்சஸ் மட்டும் இதில் செஞ்சுருக்கேன் இந்த அடியில். இது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இது மாதிரி அடி உங்களுக்கு போடுறதுக்கு எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி போடலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனோட இதே மாதிரி நான் ஒரு தடுக்குப்பாய் ஒன்று பின்னியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வேணால் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதை கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது இதே மாதிரி தடுக்குப்பாய் பின்னல்லையே நம்ம கூட 1 to 1 கூட நம்ம பின்ன போகிறோம். வாங்க எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இது வயலட் கலரும் சாண்டல் கலர்லேயும் 20 ஒயர் எடுத்திருக்கேன். 6 அடிக்கு வெட்டியிருக்கேன். இதில் 20, இதில் 20, 6 அடி. நான் வேணால் ஒரு ஒயரை ஸ்கேலில் அளந்து காட்டுறேன். 1 2 3 4 5 6 6 அடிக்கு 40 ஒயர் மொத்தம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே நம்ம நார்மல் நாட் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி போட்டுக்கணும். இதை சரிசமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதையும் இந்த அளவுக்கு ஒரு 1/4 அடிக்கு கொஞ்சம் கூட இது இருக்கும். இந்த கட் பண்ண ஒயரு இது ரோல் ஒயரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துட்டு இது சரிசமமாக இருக்கணும். இந்த ஒயர் மேலே போட்டு நம்ம நார்மல் நாட் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த 2 கட் பண்ண ஒயர் மேலேயும் கீழையும் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை பாருங்கள், இப்போ எந்த பக்கம் கூட இருக்கோ அந்த சைடு இப்படி தூக்கி விட்டுட்டு குறைச்சிருக்கிற பக்கத்தில் இப்படி எடுத்தோம்னா கரெக்டாகிடும். கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அடுத்த ஒயரை அதே போல் சரிசமமாக மடிச்சிட்டு இந்த மாதிரி நார்மல் நாட்டு 20 பூவையும் போட்டுக்கணும். இதுலேயும் போட்டுக்கணும். அதே போல் எல்லோ கலர்லேயும் 20 பூ போட்டுக்கணும். நான் எல்லோ கலரில் ஒரு 2 பூ போட்டு காமிக்கிறேங்க. இதையும் சரிசமமாக மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு அதே போல் இந்த ரோல் ஒயரில் ஒரு 1/4 அடிக்கு கம்மியாக ரோல் ஒயரில் குறைச்சிட்டு அதை அப்படியே மடிச்சுக்குவோம். இப்போ இந்த ஒயர் மேலே போட்டு இப்போ அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் நீட்டாக இருக்குது. அது எந்த சைடுன்னு பார்த்துட்டு ஆப்போசிட் பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டோன்னா ஈவனாக இருக்குங்க. பாருங்க, அதுபோல் அடுத்த ஒயரையும் சரிசமமாக மடிச்சிட்டு
இது போல் இந்த 20 ஒயரையும் இந்த கலர் ஒரே கலர்லேயே ஜாயின் பண்ணிக்கணும். அதுபோல் இந்த ஒயரையும் இதுலேயும் 20 ஒயரை இதே மாதிரி ஈவனாக நம்ம ரெண்டுத்தையுமே போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே 20 20 போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்திங்களா, இந்த சைடு லெஃப்ட் சைடில் கட் பண்ண ஒயரு, அது அளவுக்கு ரோல் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இதுலேயும் கட் பண்ணிக்குவோம். இப்போ இது 1 to 1 கூடன்றதுனால ஒரு கலர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலரில் இருக்கும், அடுத்தது ஒரு கலரில் இருக்கும். இப்போ ஃபுல்லாக இது வயலட் கலரில் இருக்குங்களா. இப்போ அடுத்தது நம்ம எல்லோ கலரில் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அது இருக்கணும். இப்போ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருவோம். விட்டுட்டு இந்த 2 கேப் இருக்கு பாருங்கள், இந்த 2 கேப்பில் இந்த எல்லோ கலர் வரணும், சந்தன கலர் இந்த கலரில் வரணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த சைடு விட்டுட்டு இதை வந்து இந்த வயலட் கலரை இப்படி மேலே தூக்கிக்கணும். அந்த கேப்பில் இது வந்துடும். அதே போல் இந்த சைடு இது மேலே வந்துடும். இப்போ அடுத்தது வயலட் கலருக்கு பாருங்கள், அதை வந்து இந்த சந்தன கலருக்கு மேலே விட்டுடணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அடுத்தது இந்த 3வது ஒயருக்கு மேலே இந்த கேப்பில் இதை தூக்கி விட்டுடணும். அப்போ இது வந்து இதில் வந்துடும். அடுத்தது இந்த 4வது ஒயருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே தூக்கி விட்டுறணும். இந்த ஒயர் இதில் வந்துடும். இப்படி எல்லா ஒயரையுமே ஒரு இந்த வயலட் கலர் ஒயரை மேலே விட்டுட்டு இந்த சைடு ஒயர் வந்து இந்த பக்கம் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து இதை முதல்ல செட் பண்ணி வச்சுக்குவோம், அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ தெரியுதுங்களா, பாருங்கள். இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது எல்லாத்தையும் இந்த வயலட் கலர் ஒயர்லாம் இந்த பக்கம் மேலே தூக்கியாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் ஒயர் மேலே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் வரும். இது மேலே ஏறும்போது இந்த ஒயர் வந்து இந்த சைடு இந்த ஒயர் வந்துடும். இப்போது வயலட் கலர் ஒயர்லாம் நம்ம போடணும் அடுத்த லைனு. ஏன்னா இது வந்து இது ஃபஸ்ட்டு லைனு. இது வேணால் ஒரு அடையாளத்துக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் 2 சைட்லேயும். இப்போ 3வது லைன் போட போகிறோம். அப்போது இந்த ஒயர் வந்து இந்த ஒயர் அளவுக்கு வெட்டிட்டு இந்த ஒயர் அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ மேலே இருக்கு பார்த்திங்களா வயலட் கலர் ஒயரு, அதில் தான் போடணும். நம்ம மேலே உள்ள வயலட் கலர் ஒயர் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வரணும். இந்த கேப்பில் வந்து இந்த சாண்டல் கலர் ஒயர் வந்துடணும். இப்போ என்ன பண்ணும், போடும்போது இந்த சாண்டல் கலர் ஒயரை மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வயலட் கலர் ஒயர் பார்த்திங்களா அதில் போட்டு வரணும். நம்ம வயலட் கலர் ஒயரில் போடுறதுக்காக தான் எல்லாத்தையுமே மேலே இழுத்து விட்டோம். இப்போ நம்ம போடும்போது என்ன பண்ணணும்னா இந்த சாண்டல் கலர் ஒயர்லாம் மேலே இழுத்துணும். அடுத்த லைனுக்கு நம்ம சாண்டல் கலர் ஒயர் போடணும் இல்லைங்களா, அதுக்காக அதெல்லாம் மேலே ஏற்றிக்கணும்.
அது ஃபஸ்ட்டு லைன் அப்படி தான் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த இந்த லைன் போடும்போது செட் ஆகிடும் நமக்கு. அது இப்போ வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் பாருங்கள். இதை நம்ம போட்டுட்டு பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும். இப்போ சாண்டல் கலர் ஒயரை மேலே தூக்கிட்டு இந்த வயலட் கலர் ஒயர் ஏற்கனவே நம்ம மேலே வயலட் கலர் ஒயர் எல்லாத்தையும் மேலே எடுத்து விட்டோம் இல்லைங்களா, அதில் தான் நம்ம போடணும். போடும்போது மறக்காமல் நம்ம அந்த ஒவ்வொரு ஒயரையுமே பிடிச்சி மேலே தூக்கி விட்றோம். தூக்கிட்டு இந்த ஒயர் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், அதை கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிவிட்டு போடணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஒயர்லாம் உள்ளே போயிடுச்சு, சாண்டல் ஒயர்லாம் மேலே தூக்கியாச்சு பாருங்கள். இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுடலாம். ஒவ்வொரு ஒயரையும் மேலே எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுறணும், மேலே இருக்கிற ஒயரில் போட்டுக்கணும். இது மாதிரி இந்த ரோ பூரா போட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ சாண்டல் கலர் ஒயர் எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டுட்டு வயலட் கலர் ஒயரை மட்டும் நம்ம மேலே போட்டிருக்கோம் பாருங்கள். தெரியுதுங்களா? எல்லா ஒயரையும் மேலே ஏற்றி விட்டாச்சு. இப்போது இந்த ஒயரை வெட்டிட்டு இப்போ அப்படியே திருப்பி இந்த சைடுக்கு போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இனிஷியலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பியாச்சு. திருப்பிட்டு இங்கே சாண்டல் கலர் விட்டுருந்தோம் இல்லைங்களா, இப்போ சாண்டல் கலர் பூரா சாண்டல் கலர் ஒயரை வச்சு நம்ம ரோல் ஒயர் வச்சு போடணும். அதுக்கு இந்த அளவுக்கு ஒயரை கட் பண்ணிக்குவோம். இந்த சைடுக்கு ஒயரை கட் பண்ணக்கூடாது, அது மடக்கிக்கணும். மடக்கிட்டு இப்போது இந்த ஒயர் எடுத்து கீழே விட்டுடணும். விட்டுட்டு சாண்டல் கலர் ஒயராக பார்த்து போடணும். போடும்போது இப்போது இந்த வயலட் கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயர் எல்லாத்தையும் அப்படி மேலே ஏற்றி விட்டுட்டு அப்போ தான் இந்த கேப்பில் அந்த வயலட் கலர் ஒயர் பூ தெரியும். இங்கே வரும், தெரியுதுங்களா? இப்போது மறுபடியும் இந்த வயலட் கலர் ஒயரை மேலே ஏற்றி விட்டுட்டு சாண்டல் கலர் பூவை போட்டுக்கணும். இந்த கேப்பில் இந்த இது தெரியணும். தெரியுது பாருங்கள். எந்த கலர் ரோல் ஒயர் போடுறோமோ அந்த கலர் ஒயர் மேலே இருக்கணும். மாற்றி போட்டோம்னா டபுள் கலர் நாட்டில் வந்துடும். இந்த மாதிரி சிங்கிள் நாட் வரணும், ஒரே கலரில் வரணுன்னா எந்த கலர் ஒயர் மேலே இருக்குதுங்களோ அந்த ஒயரை பார்த்து நம்ம போட்டுக்கணும்.
இது போல் எல்லாத்தையுமே இப்படி மேலே ஏற்றி விட்டுட்டு இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடுத்தடுத்த லைன் வரும்போது இது வந்து மேலே வந்துருங்க. நம்ம இந்த கலர் ஒயர் மேலே தூக்கி விடும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இடுக்கில் பூ நல்லா கரெக்டாக தெரியும். இது போல் இதை ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த சைடு வயலட் கலர் ஒயர்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ இதை வெட்டிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் ஒரு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, முடிச்சு போட்டிருக்கோம்ல, இதிலேருந்து இந்த சைடு இதை விட்டுட்டு இந்த சைடு 6, அதே போல் இந்த சைடு 6, மொத்தம் வந்து 13 லைன் நமக்கு வரணும். இப்போ இந்த சென்ட்ரல் லைனை விட்டுட்டா மேலே இந்த சைடு 6, இப்போ 2 போட்டோம், 1 போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து இந்த சைடு 2 போட்டிருக்கோம், இந்த சைடு 1 போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் 5 போடணும். இந்த சைடு வந்து இன்னும் 4 போடணும். மொத்தம் வந்து நமக்கு 13 லைன் வருங்க. 13 லைன் மொத்தம் போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போது இந்த பக்கம் எது சென்ட்ரு இதோ பாருங்கள். இந்த சென்டர்லேருந்து 1 2 3 4 5 6 போட்டாச்சு. இந்த பக்கம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த சென்டர்லேருந்து 1 2 போட்டிருக்கோம். இப்போது நம்ம 3வது லைன் போடணும். இப்போ வந்து எல்லோ எல்லாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் எல்லோ போட்டுக்கணும். இங்கே இந்த அளவுக்கு அளந்து விட்டுக்கிட்டு மடிச்சுக்கணும். இப்போ இது உள்ளே விட்டுக்கலாம். இப்போ இந்த வயலட் கலரை மேலே விட்டுட்டு அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதாங்க. இந்த கீழே உள்ள ஒயர்லாம் அப்படி மேலே தூக்கி விட்டுட்டு ரோல் ஒயருக்கு மேலே விட்டுக்கணும். விட்டுட்டு மேலே உள்ள சந்தன கலர் ஒயர் எல்லாத்தையுமே போட்டுடணும். இப்போது அடுத்த லைன் வந்து வயலட் கலர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த ஒயரை சாண்டல் கலரை மேலே தூக்கிட்டு வயலட் கலரை போட்டுட்டு வந்துடணும். இப்போ இது வந்து 3வது லைன், சென்டர்லேருந்து 3வது லைனை இன்னும் 3 லைன் போடணும். இது இல்லாமல் இன்னும் 3 லைன் போட்டால் 13 அடி கிடச்சிருங்க நமக்கு. போட்டுட்டு பார்க்கலாங்க. இதில் வந்து இப்போ நான் 15 லைன் போட்டிருக்கேங்க. 13 வந்து ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த 20 இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, 6 அடிக்கு 20 பூ போட்டதுனால, இதில் 20 வயலட்டில் சந்தன கலரில் 20 போட்டதுனால அடி வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த அகலம் பத்தாது 13ன்றதுனால 15 அடியில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சைடும் இப்போ ஒரே ஒரு இதில் சின்ன சேஞ்சு, இந்த 15. அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து 20 போட்டோம் இல்லைங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லைன் நம்ம சுற்றி வரும்போது இங்கேயும் வயலட் கலரில் போடுவோம், இப்போ இந்த பக்கமும் வயலட் கலரில் போடுவோம். அதுபோல் வந்து இந்த சைடும் வயலட் கலர் தான் மேலே இருக்குது. ஸோ இதில் போட்டுருவோம் ரோல் ஒயர் வச்சு போடும்போது. ஆனால் இந்த இடம் வரும்போது உங்களுக்கு வந்து சந்தன கலர் தான் மேலே இருக்குங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும் நல்லா. அப்போ அதனால் என்ன பண்ணால் ஒரு பூ கூட இருக்குது. அப்போ 29 20 20 40 வந்து 9 1 குறைச்சிட்டோம்னா மீதி வந்து
39 பூ கரெக்டாக இருக்கும். அதனால் இதை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கூட போடுறதுனால நமக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. நம்ம இதில் வந்து ஏற்கனவே ஒரு தடுக்கு பாய் பின்னியிருக்கோம். அது வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இது கூடன்னும் போது ஈவனாக இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக வந்து நம்ம இந்த ஒரு லைனை மட்டும் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டா நம்ம ரோல் ஒயர் வச்சு போடும்போது கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். அந்த வயலட் கலர் மேலே வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்கும் மாதிரி. நம்ம வந்து இதில் சில இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு போடுவோம் 4 மூலையிலையும், அது தேவையில்லை. இப்போ அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஒன்று மாறி மாறி வரும் பாருங்கள். இப்போ இந்த சைடும் இப்போ பிரித்தோம் பாருங்கள். இந்த சைடும் வயலட் கலர் தான் மேலே இருக்குது, இந்த சைடும் வயலட் கலர் மேலே இருக்குது, இந்த சைடும் வயலட் கலர் மேலே இருக்குது, இந்த பக்கமும் வயலட் கலர். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோல் ஒயர் பின்னும்போது வயலட் கலரில் போட்டோம்னா நமக்கு வந்து கூட ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம அடியில் வந்து இது போட்டுடலாம், குமிழ் போட்டுடலாம். இதுக்கு நான் வந்து இப்போ குச்சி சொருகிட்டேன். உள்ளே வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக முன்கூட்டியே சொருகியாச்சு. இங்கே பாருங்கள், அழுத்தமாக இருக்கும். நம்ம ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் போட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த சைடு இந்த பூக்கிட்ட இப்போ அப்படியே திருப்பிக்கணும். இது மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து டக்குன்னு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த துணியை வச்சு பிடிச்சி அழுத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அழுத்திக்கலாங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் சிரமப்பட்டு அழுத்துகிற மாதிரி, இப்படி அழுத்தும்போது விரலில் குத்திறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்து இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சு அதில் வந்து இப்படி அழுத்தினீங்க ஈஸியாக அழுத்திக்கலாம். இப்போ 2 சைட் போட்டாச்சு. இப்போ 4 பக்கமும் போட்டாச்சு. தேவைப்பட்டால் சென்டரில் கூட 2 பூ போட்டுக்கலாம். தேவையில்லை, இதுவே வந்து உங்களுக்கு அடி நல்லாயிருக்கும், தேயாமல் இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதனுடைய அடுத்த பார்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து 2 ரோல் ஃபஸ்ட்டு முழுசாக பிரித்து போட்டதில் இவ்வளோதாங்க மீதி இருக்குது. அடி வெட்டிட்டு அடி போட்டதுக்கு இவ்வளோ தான் மீதி இருக்குது. அப்போ இதுவே வந்து உங்களுக்கு 2 ரோல் கிட்டத்தட்ட 1.25 ரோல் கிட்டத்தட்ட கணக்காகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து முழு ரோல் ஒயர் தான் போடணும். அதுக்கு எவ்வளோ ஆகுது, முழுசாக ஒரு ரோல் போட்டு அந்த கைப்பிடியும் போட்டு அது உள் ஒயர் போட்டு எவ்வளோ ஆகுதுன்றத
நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இது 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 வரைக்குமே அடி வரைக்குமே 1 1/4 ரோல் ஆயிருக்குது. ஸோ இதை போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இது ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் இதை பார்த்து அடி போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே எப்படி பின்னுறதுன்றதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைப்பிடி இதுக்கு நம்ம போடலாம். Until then, see you. Tata. Bye.